ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமிட்டியான யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்மளோட வீட்டில் மொத்தமாக இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவல். நான் காலையில் 2:30 மணிக்கெலாம் போயிட்டு மாசி பச்சை அறுக்கிறது தான். நேற்று வந்து ஆல்ரெடி 100 மணி சாயந்தரமே அறுத்துட்டோம். அதனால் இன்றைக்கி காலையிலேயும் வெறும் 100 மணி தான் அறுக்க போகிறோம். அதுக்காக காலையில் 2:30 வச்சுலாம் அறுத்து வெளியாகிறது வந்து கொஞ்சம் அசால்ட்டாக அறுத்து, அதனால் நம்ம பன்னீர் ரோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 5:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா தான் போய் நம்ம வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு போனேன். ஃபஸ்ட்டு வந்துருச்சு நீ ஆரியாச்சா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 5.5 கிலோ வரைக்கும் இருக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம பன்னீர் ரோஸ் எடுக்கிறதுக்கு. அதை எடுத்து முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி ஒரு 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் பேக் பண்ணி நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து போகணும். 7 மணிக்கு வந்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்கேன். பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து நம்ம வாடிக்கை ஒரு கடைக்கு போகிறோம், இந்த டைம் வந்து எடுத்துக்கிடுவாங்க. மாசி பச்சையில் ஒரு 150 முடி நம்மளுக்கு ஆர்டர் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஒரு 7-10 வந்து நம்மளோட முடி வந்து ஏதோ ஒரு ஊருக்கு பார்சல் அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காச்சும் நம்ம டயத்துக்கு போய் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த முடியை சேல்ஸ் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ மிச்சம் இருக்க முடியை எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு அங்கே போனால் தான் தெரியும். இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டயத்துக்குள்ளே போய் நம்மளால் ரீச் ஆக முடியுதான்னு பார்ப்போம். இங்கேருந்து நம்ம கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகும். நம்ம எப்படின்னாலும் ஒரு 6:40 கிளம்புனாலும் 7 மணிக்கு முன்னாடியே போயிடலாம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். 30 போகிறோம். இப்போ நம்ம நினச்ச மாதிரியே நம்ம டயத்துக்கு போய் மார்க்கெட்டை ரீச் பண்ணியாச்சு. அதனால் நம்மளோட முடி எல்லாமே சேல்ஸ் முடிஞ்சிடுச்சு. அதுபோக நம்மளோட கடையிலையுமே நிறையா பச்சை முடி தேவைப்படுச்சு. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 20-30 முடியை நம்ம கடையிலே போட்டுட்டோம். ஸோ சேல்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே முடிஞ்சிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு போகும்போது சைடிஷ்காக வடை தேவைப்பட்டுச்சு. அப்படியே வடையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வேறு வாங்கினேன். இப்போ நம்மளோட வைஷ்ணவி மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டு ப்ளஸ் மளிகை கடை, அங்கே தான் நம்ம எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படியே முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போய் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு மதியம் 2 மணி நேரம் ஃபுல் ரெஸ்ட்டு தான். நான் நைட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால. அதுக்கப்புறமா அப்படியே நம்மளோட மாசி பச்சத்தோடது தண்ணி பாய்ச்சிற வேலைகள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி போடலாம். அந்த வேஸ்ட்லாம் வந்து நம்ம மலைக்கு முன்னாடி அள்ளுது. அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக அல்லாமல் கிடந்துச்சு. அங்கேயே வேஸ்ட் ஃபுல்லாமே அதை அப்படியே விட்டோன்னா அந்த இடம் ஃபுல்லாக சொட்டையாயிடும். அதனால் முதல்ல அதை போய் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். இந்த வேஸ்ட்லாம் அள்ளி க்ளீன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படியே தண்ணி பாய்ச்சினேன். ப்ளஸ் வந்து நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் வந்து பவர் வீடர் வச்சு களை வெட்டியிருந்தோம். அதனால் அந்த கரை எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. அதனால் அந்த கரையெல்லாம் கட்டுறதுக்கு நம்ம ஒரு 3 பசங்களை வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க 4 பேராக வந்துட்டாங்க. அதெல்லாமே வந்து எடுத்து கட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா 2 மணி நேரத்துலேயே கிளம்பிட்டாங்க. அதனால நான் 3 பேர் வர சொன்னேன். பட் ஆனால் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஈஸியாக பாஞ்சிட்டேன். தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பன்னீர் ரோஸை வந்து நம்ம களை வெட்டலை. அதனால தான் அதை சீக்கிரமாக வேலையை முடிச்சாச்சு. ஸோ 2 மணிலேருந்து அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். நான் அந்த பசங்களாம் எடுத்து கட்டிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு 4 வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்துட்டு 4 மணிக்கே மாசி பச்சை அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு 6:20 வரைக்கும் நம்ம அறுத்தோம். ஒரு 100 மணி மாசி பச்சை அறுத்துருக்கோம். மிச்சம் தேவைப்படுது வந்து நம்ம நாளைக்கு காலையில் அறுக்கணும். அறுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.